ஆயிடுச்சே, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அவங்க தான் புள்ள பிடிக்கிறவங்க. இங்கே பாரு, தர்ஷு டைம் ஆச்சு. இங்கே பாரு, டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, டைம் ஆச்சு. டைம் ஆச்சுடா தன்ஷி, டைம் ஆச்சு. டைம் ஆச்சு. மணி 7:30. மணி 7:30. ஏந்துருங்க, டைம் இல்லை. தர்ஷ, சாமி வருது, சாமி வருது, சாமி வருது. டைம் ஆயிடுச்சே, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. எழுந்திருக்க போறீங்களா? ஸ்கூல் போக போறீங்களா இல்லையா? ஸ்கூல் போக போறீங்களா இல்லையா? கவுந்து படுத்திருக்காண்டா. சாமி வந்துச்சு. இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க, பசங்களை எழுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க லீவுனால நல்லா தூங்கவே மாட்டாங்க, மூச்சிட்டு காலையிலேயே ஜாலியாக விளையாடுவாங்க. ஸ்கூல் போகிறப்ப மட்டும்தான் நல்லா தூங்குவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல, டிசைன் அப்படி தான் இருக்குமோ. சரின்ட்டு எவ்வளவோ எழுப்பி பார்த்தேன். சரி, நம்மளும் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அவ்வளோ ப்ரெஷருக்கு அவங்களும் எழுந்திருக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரி அவங்கள எழுப்பி விட்டுட்டு வந்து சாதம் வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு தயிர் சாதம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் நான் செஞ்சிட்ருக்கேன். காஃபியும் நான் போட்டு வச்சுட்டேன் காலையிலேயே. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உருளைக்கிழங்கு வந்து ட்ரை ஆக்கி எடுத்துக்க போகிறேன். அது ஆக்சுவலி நான் வந்து ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுறேன். உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், ஸோ இந்த மாதிரி காய்கறிக்கெலாம் நான் வந்து தண்ணி ஆட் பண்ண மாட்டேன். லைட்டாக எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிர் தாளிப்பு கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன் தயிர் தாளிப்பு. என்னோடய தயிர் தாளிப்பு வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வந்து பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் தயிர் தாளிப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. பசங்க வந்து அங்கே கிளம்பிட்டுருக்குறாங்க. நம்மளோட வேலை காலையிலே பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்ததும் பசங்களுக்கு வந்து லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு வச்சிட்டோம்னா அதுவே எனக்கு வந்து 3/4 பங்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்கூல் கிளம்புறது டக்குன்னு கிளம்பிட்டே இருப்பாங்க. நம்மளோட வேலை வந்து பெண்டிங்கில் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து குக்கிங் முடிச்சு வச்சிட்டோன்னா சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. இல்லைனா வேணும் வர்ற டைமில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு நிற்க முடியாது. நம்ம குக்கிங் சீக்கிரம் முடித்தாதான் அவங்களோட சாப்பாடும் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாமே பண்ணிவிட்டேன். இப்போ வடித்த சாதத்தை நான் ஏன் திரும்பி நான் வந்து ஹீட்டில் வச்சுருக்கேன்னா, அதில் உள்ள அடியில் இருக்கிற தண்ணி இன்னும் இழுத்துச்சுன்னா சாதம் வந்து நைட் வரைக்கும் நல்லா கெடாமல் இருக்கும். அதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், தயிர் தாளித்த வானல்லே சாதத்தை போட்டு அந்த சாதம் வந்து சூட்டோடு நம்ம போட்டு கிளறும்போது தயிர் சாதங்கிற பக்கம் அப்போ தான் கிடைக்கும். சாதம் வந்து ஆறி போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த தயிரில் ஆட் பண்ணிங்கன்னா தயிர் சாதம் பக்குவமே இருக்காது. ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பசங்களுக்கு வந்து லஞ்ச் கட்டிகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு தயிர் சாதம், தம்பிக்கும் தயிர் சாதம். ஒரு கப்பில் பாப்பாவுக்கு வந்து சாதம், இன்னொரு கப்பில் வந்து பொரியல். ஆக்சுவலி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் தயிர் சாதம் தான் சாப்பிட்டு போகிறாங்க. நம்ம வீட்டில் டிஃபன் ஐட்டம்லாம் அதிகமாக கிடையாது. ஸோ லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நான் ஒன்றா சேமாக தான் செஞ்சுருவேன். ஸோ நைட்டுக்கு மட்டும் வேறு செஞ்சுருவேன். சில டைம் என்ன செய்வேன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே நான் செய்ய மாட்டேன். தோசை அவ்வளோதான், இட்லி இருக்கும். இப்போ வந்து 2 பேருக்கும் பொரியல் நான் வச்சிட்ருக்கேன். தம்பி என்ன சொன்னான்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைங்கன்னு சொல்கிறான். அவனுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப பிடிக்கும். அந்த உருளைக்கிழங்கை வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவும் அவனுக்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும், அதுவும் பிடிக்கும். ஸோ பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இப்போ லஞ்ச் வந்து கட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாப்பாவே வந்து மூடி வச்சிட்ருக்கா. இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து தலசி விட்டுட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. தம்பிக்கு வந்து யூனிஃபார்ம் போட்டு பெல்ட் டை போட்டு அவனை வந்து கிளப்புறது தான். அவனுக்கு சாப்பாடு வந்து நான் 8 மணிக்கே போட்டு வச்சுருவான், அவனே சாப்பிட்ருவான்.
அவங்க அப்பா இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் தான் ஊட்டி விடுவார். அவர் டியூட்டிக்கு போகிற டைம்லலாம் நான் என்ன செஞ்சுருவேன்னா, சமையல் வேலையும் பார்க்கணும், பாப்பாவுக்கு தலையும் சீவி விடணும், அவனையும் கிளப்பி விடணும் இல்லையா. அதனால் அவனுக்கு ஊட்டிட்டு அவன் வந்து ஒரு அரை மணி நேரமாக சாப்பிடுவான் ஒரு சாதத்தை. அவ்வளோ நேரம் வந்து என்னால் வெயிட் பண்ணி ஊட்டவே முடியாது. ஏன்னா அவனுக்கு ஊட்டிகிட்டு இருந்தானா இங்கே எந்த வேலையும் நான் பார்க்க முடியாது. ஒரு சாப்பாடை வந்து ரொம்ப நேரமாக வாயிலே வச்சுருப்பான், அது உள்ளே போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் அவன் சாப்பிட்டுட்ருக்கான். அதனால் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு பிளேட்டில் சாதத்தை போட்டு கொடுத்துருவேன். நீ மட்டும் சாப்பிட்றா, வேணும் வர்ற வரைக்கும் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் டக்குன்னு யூனிஃபார்ம்லாம் போட்டு ஆளை வந்து ரெடி பண்ணிடுவேன். இப்போ ஒரு அளவு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவோட ரிப்பன் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கள் மாமியார் வீட்டிலே போட்டு வந்துட்டு அதை போய் எடுத்துகிட்டு வர எனக்கு டைம் கிடையாது. அதனால் இருந்த புது ரிப்பன் இன்னொரு ரிப்பன் அடிஷ்னலாக வாங்கிட்டு வந்துச்சுங்க. அந்த கார்னர் என்ன செய்வேன்னா வத்து குச்சியால் தீ வச்சு அந்த நூல் நூலாக திரியாக இருக்கும் பாருங்க, அதை வந்து நம்ம நெருப்பில் காட்டும்போது சூப்பராக வந்து ரிப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாரு. 1 minute later. தன்ஷி தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கியா? பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிளம்பிடுது. இன்னைக்கு வந்து டே வந்து மண்டே ப்ரேயர் நடக்கும் ஸ்கூலில். அதனால தான் சாப்பிட்டு போகிறேன்னா அங்கேயே மயக்க போட்டு ஓட்டு போயிடலாம். கையில் என்ன காயமாக இருக்கு? அது வந்து சரி சாப்பிட்டு சாப்பிடு. செப்பல் போடு, வேகமாக செப்பல் போடு. ரெண்டு லஞ்ச் பேக்லேயே டவல் வச்சிட்டியா? லஞ்ச் டவல வேன் வந்துருச்சு. ஏன் லீவ் போட்டுக்க முடியும்? தான் கிளம்பிட்டீங்களா? அப்புறம் யார் லஞ்ச் பேக்ல லஞ்ச் டவல் வைக்கல? ஒன்னு இது ஓபன் பண்ணு. குயிக் இந்த இது ஓபன் பண்ணு. ரெண்டுல வச்சிட்டியா? மூடு. செப்பல் கொடுத்து செப்பல் ஸ்நாக்ஸ் வாலி முடுப்பா. டீ குடிச்சிட்டியா? வேன் உள்ள போகுது. சாயங்காலம் குடிச்சுக்கிறேன். ஸ்நாக்ஸ்லாம் காலி. டேய் இருக்குடா டீ. அப்படியே குடிச்சிட்டேன்னு சொன்ன என்கிட்ட. என்ன போகுது? எங்க குடிச்சிருக்க? இந்த தர்ஷனே வா. கட்ட குடி. பேன் உள்ள போயிடுச்சு. குடிச்சிட்டு டக்குன்னு வந்து செப்பல் போட்டு. தன்சி டை கீழே கிடக்கு, சீக்கிரம் வா. வேன் உள்ளார போயிடுச்சு, டைம் இல்லை. குடிப்பா வேகமாக குடிப்பா. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியடா? சரி குடி. சரி குடி. சரி சைன் பண்ணுறேன். குடி. வேணும் போதா? உள்ள போதா? கருத்துணியில் வாய்த்தோட பழைய துணியில் துடிச்சிட்டியா? செப்பல் போடு, டக்குன்னு செப்பல் போடு. ஏந்திரு. ஃபாஸ்ட்டு சைன் பண்ணுறேன். செப்பல் போட்டு வா. சைன் பண்ணுறேன். நான் எதுக்கு இருக்க மாட்டேன் போல. எடுத்துருவோம். வேகமா வேன் வேற இப்படி வருமானு தெரியலையே. இது எடுறா. இது மேல இருக்கிறத மட்டும் எடு. ஷூ 450 ரூபா போட்டு ஷூ வாங்கி கொடுத்தோம்.
பெருசாக இருக்கு. சரி எழுந்துரு போடு. செப்பலை போடுறா, டைம் இல்லடா, எழுந்துடுறா. இந்த காலு எழுந்துரு மேலே எழுந்துரு. பொட்டியா எடு. சாப்பாடுலாம் வந்து வெளியிலே வச்சுட்டு போனோம்னு வச்சுக்க, டாக் வந்து எல்லாத்தையும் வேலை பார்த்துட்டு போயிடும். எட்டாயிடுச்சு, 5 நிமிஷத்தில் வேணும், அங்கே வந்துடும். எங்க ஏன்டா எல்லாத்தையும் கிழிச்சு வச்சிருக்க? இங்க சைன் போட சொல்லலையே அவங்க. நீ லீவ் போட்டா மட்டும் தானே இங்க சைன் போடணும். எப்ப லீவ் போட்டான்? இல்லையே. அது சைன் பண்ணுமா? பெண்ணு கூட பெண்ணு வேகமா. தர்ஷினி இங்கிருந்து தான் எல்லாம் எடுத்துட்டு வரான்னு தர்ஷன் ஜாமெட்ரி பாக்ஸை காணும். இந்த பேக் வச்ச இடத்துல இது ஏன்டா பேக் இப்படி குதிரி வச்சிருக்க? இங்க பேரு இதுதான் பிச்சிட்டு அப்ப சரி பண்ணுங்க. இது இந்த ஜிப்பை சரி பண்ணவே முடியாதுடா, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கடா. நிறைய பேர் தரலாம். டை வீணாக்காத அவளோட டை. என்னமா போட்டு இதுக்குள்ளார இப்படியே இருக்கும், கட்டி இருக்கும். அக்கா இதெல்லாம் இதுக்குள்ளார வெளியில கிடக்கும். ஃபீவரும் அடுத்து போயிட்டு சைன் பண்ணிட்டு அடுத்து உங்க வகுப்பாசிரியரும் தலைமை ஆசிரியரும் சைன் பண்ணுவாங்க. போலாமா? நோட் எடுத்து வை பேக்ல. நோட் இல்லம்மா, டைரி. சரி டைரி எடுத்து வைங்க. அதாச்சி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வா. இது உங்க நோட். சரி டைரி பேக்ல. எல்லாம் பெருசாதானே இருக்கும். சரி நான் தப்பா சொல்லிட்டேன். தஞ்சி போலாமா? அன்னைக்கு தானே புதுசா வாங்கிட்டு வந்த 2 பேருக்கு 2 ஜாமெட்ரி பாக்ஸ். எங்காட்டு இந்த ஊர்ல பெரிய பெருச்சாலியே போகும் போல, அவ்வளோ பெரிய ஓட்டை. சரி சரி நான் வாங்கிட்டு வரேன், வெளியில போனா வாங்கிட்டு வரேன். ஐயோ தஞ்சி வேணும் வந்துச்சு, செப்பல் இருந்துச்சு. சரி நான் வண்டி எடுத்துட்டு போறேன், நீங்க அப்படியே நடந்து வாங்க. பேக் எடுத்து மாட்டிட்டு வாடா தர்ஷ. பேக் எடுத்து மாட்டிட்டு வா. பாபா கதவு சாத்திட்டு வா. அவருதான் புள்ள பிடிக்கிறவரு, கோணி பையில உங்களை தூக்கி வச்சு கடத்திட்டு போறவரு. அவங்கதான் புள்ள பிடிக்கிறவங்க. நீங்க ஒழுங்கா சரியா வந்து சொல்ற பேச்சு கேட்கலன்னா தூக்கிட்டு போய் வித்துருவாங்க. சரி வாங்க. வேணுங்க வருமானு தெரியலையே.
வந்து அவர் தான் வந்து குழந்தைகளை கடத்திட்டு போகிறவர். ஆமாம், மனுஷங்க மாதிரியே தான் அவங்க வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஆமாம், நிஜம். நீ சொல்கிற பேச்சை கேட்காம அடங்காமல் இருந்தேன்னு வச்சுக்க, அவர் என்னைக்கு போகிறாரு இந்த தர்ஷனை வந்து சாக்கு பையில் போட்டு தூக்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடும். சொல்லிட்டா? அப்போ நீ ஒழுங்காக வந்து சொல்கிற பேச்சை கேட்டு கரெக்டாக இருக்கியா? சொல்லு. என்னடா எக்ஸாம் பேட்லாம் எடுத்துகிட்டு போகிற? எக்ஸாம் பேடையா? சைடில் மட்டுமா? ஏய், கீழே சாணி கிடக்கு. வேணும் யார பிள்ளைங்களே காணும் இன்னும். அம்மா இங்கே பாருமா, எனக்கு அவங்க சரி பண்ணி கொடுமா. இப்படி பண்ணணுமா? இப்படி இல்லை, இப்படி பண்ணணும். எங்கள் அம்மா இப்படி போடு, இப்படி பண்ண லூஸ் பண்ணணும். அது சிக்கலாக இருக்குது, முடிச்சு போட்டிருக்கு. அது அறுத்துக்கிட்டு இருக்குமா? அப்படி போடுறீங்க பேக. புது பேகா? இந்த இடம் பிச்சதுக்காக புது பேகை நான் வாங்கி கொடுக்க முடியும்? வேற என்ன டேமேஜ் இருக்கு? உள்ள கிழிஞ்சிருச்சு. இது கிழிஞ்சிருக்கு. வேற தர்ஷுவான் பேக் கேட்டேன். கேட்டு உன் பேக் கேட்டேன். பறிச்சட்டை ஏன்டா எடுத்துட்டு போற? சரி போலாமா? பேன் இப்படி வராதா? அங்கே போய் போட்டுக்கலாம். எனக்கு போய் போட்டு. கிளம்பிட்டீங்களா? சரி போங்க. இந்த வழியாக வேணுமா நீங்களுமா? அப்புறம் சரி, நான் வண்டி உள்ளே தள்ளி விட்டுறேன். சரி, வண்டி உள்ளே தள்ளி விட்டுறேன். நீங்கள் நடந்து போகிறதுக்கு நான் ஏன் அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வரணும் சொல்லு? வண்டி வருதுடா ரோட்டில் ஓரம். ஓரமாக நில்லுங்க. ஆஹா, வேணும் வராது. இப்போ ஸ்கூலுக்கு வந்து பசங்களெலாம் அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாம் போட்ட இடத்துல போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்கள ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் தான் நம்மளோட ரொட்டீனே ஸ்டார்ட் ஆகும். அவங்க இருக்கும்போது நம்ம எவ்வளோ தான் க்ளீனாக செஞ்சாலும் அது திரும்ப இருந்த இடத்துக்கே தான் வரும். ஆக்சுவலி 8:45 வேணும் வந்துடும். ஸோ 8:45 வேணையத்தை விட்டுட்டு வந்து பார்க்குறேன் எப்படி கிடக்கு பாருங்கள் எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி கழுவிட்டு ஒரு க்ளீனிங் ஒர்க் முடிச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஆக்சுவலி வந்து எப்போவுமே வந்து பசங்களை வேன் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ரொட்டீனே ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வெளியில் எங்கேயாவது அவசரமாக போகணுன்னா அவங்க கூடவே நான் போகணும் அப்படின்னா அவங்க கூடவே நான் சீக்கிரமாக அந்த ஒர்க்கு நான் பண்ணுவேன். ஸோ இப்போ தான் வீட்டில் தானே இருக்கேன், எங்கேயும் போகல. அதனால் நம்ம வந்து அவங்கள வேன் ஏற்றி விட்டுட்டு நம்ம ரிலாக்ஸாக அந்த ஒர்க்கை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ டீப் க்ளீனிங் எப்படி கொடுத்துருக்கேன்னு. பாத்திரத்தையும் விளக்கிட்டேன், வீடு வாசலையும் பெருக்கிட்டேன், கொஞ்சம் கிச்சனையும் ஆர்கனைசேஷன் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸேஷனில் நம்ம இருக்க வேண்டியதான். ஆக்சுவலி அவங்க வேன் ஏறும்போது நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா அந்த வேனில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுனால அவங்க ஸ்கூலில் ஏதாச்சும் கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து பாப்பா வேன் ஏறுறதா இருக்கட்டும் இறங்குறதா இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. அந்த கார்னரில் போய் நான் வீடியோ எடுக்கும்போது அங்கே தெரிஞ்சிக்காது அவங்களுக்கு. சரி, நான் வீடியோ எடுக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம வீட்டுக்கு நேராக ஏறும்போது நம்ம வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக தெரியும். அதனால் நான் எடுக்கலை. ஸோ அவங்கள ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு வீட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்து நைட் ரொட்டீன் தான் இப்போ பார்க்குறீங்க. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன், 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கிரேவி மாதிரி வச்சிடலாம். சாதம் இருந்துச்சு, அந்த சாதத்துக்கு வந்து நம்ம கிரேவி மாதிரி வச்சிட்டோம்னா சாப்பாடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சேன். பாப்பா என்ன சொன்னானே எனக்கு 65 போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா. கறியும் வந்து கம்மியாக தான் இருக்குது. 65 போட்டோன்னா 1 ஈடு 2 ஈடு 3 ஈடு தான் வரும். 3 ஈடும் 2 செகண்டில் காணாமல் போயிடும். அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னா 1 கிலோ 1.5 கிலோ நம்ம சிக்கன் எடுத்து 1/2 கிலோ கிரேவிக்கு வச்சுக்கிட்டு 1 கிலோ சிக்கனை நம்ம வந்து 65 போட்டால் தான் கரெக்டாக ஆகும். நான் வந்து மந்த்லி 1 டைம் கூட இருக்காது, 2 மந்த்துக்கு ஒரு டைம் கூட நான் இப்போ சிக்கன் எடுக்கிறேன். நீங்களும் நிறையா பார்த்துருப்பீங்க. சிக்கன் வந்து மந்த்லி 1 இல்லைனா 2 மந்த்துக்கு 1 அப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கிரேவிக்கு வந்து வெங்காயம், தக்காளி,
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர், ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ட்ரை ஆக்கிட்டு இருக்கேன். இது நல்லா ட்ரை ஆனதும் இதில் நமக்கு தேவையான அளவு மசாலானா இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மசாலா, தனி மிளகாய்த்தூள், சால்ட்டு இவ்வளோ தான் ஆட் பண்ணுவோம். அந்த கேப்பில் நாங்கள் குழம்பு வச்சுட்டு இருக்கிற கேப்பில் பசங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இந்த ட்ராயிங் புக்கு வந்து நான் புக் ஃபேர் நெய்வேலியில் வாங்கி கொடுத்துருந்தேன் தம்பிக்கு. அதை வந்து இன்னமும் வந்து அதை ஸ்கெட்ச் பண்ணிகிட்ருக்கான். சரின்ட்டு உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு அதை பாப்பா வந்து காமிச்சிட்ருக்கா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தர்ஷனும் தன்ஷியும் 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவங்களுக்கு நைட்டில் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா இந்தமாரி சிம்பிளான ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த தாளிப்புலாம் கொடுத்துட்டு நமக்கு தேவையான அளவு மசாலா, உப்புலாம் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஒரு பாதி பகுதியை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். எதுக்கு அது ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கறி கொஞ்சம் வந்து கிரிப்ஸியாக வரதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிட்டுருக்கேன். நான் வந்து குழம்பா வைக்கலை, கிரேவி மாதிரி எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து சிக்கன் கிரேவியாக தான் வைக்கிறேன். இதுலேயே வந்து நம்ம கிரேவியும் வைக்கலாம், குழம்பாவும் வைக்கலாம். நான் நிறைய டைம் குழம்பாவும் வச்சுருக்கேன். குழம்பா வச்சுருந்தேன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து சரி நைட்டு மட்டும் இதை வச்சுக்கலாம், மற்ற டைம்லாம் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நைட்டு மட்டும் வச்சுக்கலான்னு ரொம்ப ட்ரையாக ஆக்கலாம், கிரேவியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவியாக தான் வச்சிட்ருக்கேன். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சிக்கன் கறி சாப்பிடும்போது. பாப்பாவுக்கு வந்து சிக்கன் கறியில் வந்து ஈரல்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் பாப்பாவுக்கு வந்து ஈரல் நான் கடையில் கேட்டே வாங்கினேன், பாப்பாவுக்கு ஈரல் கொடுங்க சொல்லிட்டு. ஸோ பார்த்தா தெரியும், ஓரளவு வந்து ட்ரை ஆக்கி கொண்டுட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு. ஸோ நம்மளோட சிக்கன் கறி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிக்கன் கிரேவி, சிம்பிளான ஒரு சோம்பேறி சிக்கன் நம்ம சொல்லலாம். ஏன்னா சிக்கன்னாலே சோம்பேறி சிக்கன் தானே, சீக்கிரம் குயிக்காக குக் ஆகுறது தானே அது. அதுக்கு எதுவுமே கஷ்டமான ஒர்க்கே கிடையாது. வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே நம்ம கொடுத்து மசாலா கொடுத்து அதை வந்து ட்ரை ஆக்கி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ கொஞ்சம் சாதமும் வடித்ததுனால சாதத்துக்கு வந்து சூடாக இருந்துச்சு. அதனால் ரெண்டுமே சூடாக இருந்ததுனால அவளால் தொடக்கூட முடியல. சரி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றணும், வாயில் வச்சிடணும்னு சொல்லிட்டு வாயில் வச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளுடைய ரியாக்ஷன் சூப்பர். சரி ஓகே, அப்படியே அவங்க டிவி பார்த்துக்கிட்டு தர்ஷனும் அப்படியே விளையாண்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டாங்க. தர்ஷனுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவே வந்து சாதம் ஊட்டி விட்டார். பாப்பா வந்து அவள் கொஞ்சம் பெரிய புள்ளியானதுனால அவள் வந்து போட்டு சாப்பிட பழகிட்டா. இவனுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவனும் தன்னால் சாப்பிட கற்றுப்பான். இப்போ வந்து ஊட்டி தான் விட்டுட்டு இருக்கோம். இப்போ என்னுடைய பிளேட் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் சாதம், அதில் சிக்கன் கறி, ஒரு கிளாஸில் வந்து காஃபி. ஸோ எனக்கு வந்து சாதத்து கூட காஃபி வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு சிக்கன் கறி. சிக்கன் கறின்னு சொல்லலாம், சிக்கன் கிரேவின்னு சொல்லலாம். ஸோ இந்த நைட் ரொட்டீன் இப்படி தான் போச்சு, இந்த டேவும் இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.